மக்களே இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நீங்க எல்லாரும் கேட்டுக்க தெரியுமா குட்டிமியாவை எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அதனால நாங்க வந்து கேஸ் கொடுக்க வந்திருக்கோம் 3 பேரும் சேர்ந்து. குட்டிமியாவுக்கு வந்து சமாதி கட்டியிருக்கோம் அண்ணா அறிவாலயத்துல இருந்து. என்ன கேஸ் போட்டிருக்காங்க? முடிச்சிட்டோம். அது பேசலான்றதுனால என்ன வேணா பேசிட முடியாது. ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். சோ நம்மளுக்கு என்ன கருத்து இருக்கோ நம்ம அந்த வெளியில பேசலாம். ஆனா அதே ஆர்டிகல் 19(2) என்ன சொல்லுது அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன வேணா பேச முடியும்ன்றதுனால பேசக்கூடாது. அதுல வந்து வார்த்தை என்ன பேசுறோம், யார பேசுறோம், அது நம்ம பேசுறது அவதூறா இல்ல என்னன்றது. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது. ஆர்டிகல் 19(2) வந்து அது வந்து லைஃப் டைம், அதாவது லைஃப் சென்டென்ஸ் வந்து அதுக்கு இருக்கு. அதனால 3 பேரும் வந்து அந்த தொடப்பக்கட்டைக்கு அண்ணா அறிவாலயத்துல சமாதி கட்டி இருக்கோம். பாய். இது கண்டிப்பா நீ ரிப்ளை வீடியோ போடுவேன் தெரியும். தொடப்பக்கட்டை போடுறப்போ இப்ப சோசியல் மீடியாவையே பரபரப்பாக்கி வரும் ஒரு புதிய சர்ச்சை தான் இது. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டு வரும் விஜே குட்டிமா தற்போது புதிய சர்ச்சையில சிக்கியிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. என்ன நடந்ததுன்னா சமீபத்தில் திமுக ஆதரவாளர் ஒருவர் டிவிகே தலைவர் விஜய் குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியதாக கூறப்படுது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விஜய் குட்டிமா தனது சோசியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவங்க மிகவும் கோபத்துடன் பேசியதோடு சில தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இதைத் தொடர்ந்து விஜய் குட்டிமா மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த புகார் தொடர்பான தகவல்களை ஆர்ஜே சரண் ஜெயராமன் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு இந்த விவகாரம் இணையத்தில் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. ஒரு தரப்பினர் தொடர்ந்து விஜயை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக தான் அவர் பேசினார் என்று ஆதரவு தெரிவித்து வராங்க. மற்றொரு தரப்பினர் யாராக இருந்தாலும் பொதுவிலையில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறு என்று கருத்து தெரிவித்து வராங்க. இதனால தற்போது விஜய் குட்டிமா மற்றும் அவரை சுற்றியுள்ள இந்த புதிய சர்ச்சை சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அடுத்து இந்த விவகாரத்தில் என்ன நடக்கப் போகுது? புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது இது வெறும் சமூக வலைதள விவாதமாகவே முடியுமா என்பதுதான் தற்போது அனைவரின் கேள்வியாக இருக்கு.